வணக்கம் ஃப்ரம் கனடா. ரொம்ப நாளாகவே வீட்டில் ஒரு அக்குரியம் வச்சு மெயின்டைன் பண்ண வந்து ஆசையாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் அதுக்குரிய டைம் கிடைச்சதால நாங்கள் அப்படியே அக்குரியத்துக்கு போய் ஃபஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது, ஓகே உள்ளே போய் என்ன இருக்குன்னு அப்படின்னு பார்க்கலான்னு போக போகிறோம். ஸோ உள்ளே போய் லேட்டஸ்ட்டாக என்ன ஃபிஷ் ஐட்டம் வந்திருக்கு, அங்கே என்ன ஈக்யூப்மெண்ட் இருக்குது, அப்படி எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா போய் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா போய் உள்ளே பார்க்கலாம். ரெடியா? வாங்க போகலாம். ஃபஸ்ட்டுக்கு எங்களுக்கு வந்த உடனே இந்த பெரிய டேங்க் தான் இருக்குது. அதுக்குள்ளே அப்படியே அந்த டெக்கரேஷன் ஐட்டம், கிராஸ், yellow கலர் ஃபிஷ், க்ரே கலர் அண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லை, இந்த செட்டப் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. பட் அடுத்த அங்கால் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வாவ், இது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த மரம், இந்த கிராஸ், இந்த சாண்ட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த மரத்தண்டுகள், இந்த அதோட சேர்ந்து அந்த சின்ன ராக், சாண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இல்லை, அண்ட் இது கொஞ்சம் எல்லாத்தையும் விட பெரிய டேங்காக இருக்குது. இந்த டேங்கை பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இல்லை, இந்த உருவங்கள், அந்த மரம், அந்த கிராஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது வந்து ஃபிஷ்ஷுக்குரிய சப்ளைஸ் அண்ட் வந்து மெடிக்கேஷன் ஐட்டம் தான். ஸோ நாங்கள் வாங்கிட்டு போகிற அந்த ஃபிஷ்ஷுகள், நாங்கள் மெயின்டைன் பண்ணுற ஃபிஷ்ஷுகளுக்கு வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தால் நாங்கள் வந்து இந்த மெடிக்கேஷனை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த ஷாப்லேயே நாங்கள் அதையும் பை பண்ணி கொண்டு போகலாம். வா, ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லை, இது வந்து அண்டர் வாட்டர் தெசரஸ் ஐட்டம் தான். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பிக்காகவும் ஸ்மாலாகவும் தான் இருக்குது. ஸோ இந்த உருவங்களெல்லாம் கொண்டு நாங்கள் அப்படியே ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி முடித்து பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் செமையாக சூப்பராகவே இருக்கும். இந்த உருவங்கள் எல்லாம், இந்த வேல்கனோ, அது எல்லாமே ரொம்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணிக்குள்ளே வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பட் இந்த உருவங்கள் எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்க்கும்போது என்னென்னா வந்து எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கி கொண்டு போய் டெக்கரேட் பண்ண முடியாது. என்ன வந்து எங்களோட இந்த டேங்கோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாத்தையுமே செஞ்சிக்க முடியும். ஸோ நாங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ண வேண்டி இருக்கும். இது வந்து கிராஸ் டெக்கரேஷன் ஐட்டம் தான். இதுவும் கொஞ்சம் மோர் பியூட்டியை கொடுக்கக்கூடியது தான். ஸோ இதை நாங்கள் எங்களோட டேங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமான பியூட்டியை கொடுக்கும். ஸோ வந்து இதுவும் நல்லா தான் இருக்கும். அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இன்டோர் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் நேச்சுரலாகவே தெரியுது. இல்லை, இந்த மணி பிளான்ட் அண்ட் இந்த சின்ன கிராஸ், பாம்ஸ் அப்படியான ஐட்டங்கள் இருக்குது. ஸோ இதையும் நாங்கள் எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி வச்சுக்கொள்ளலாம். பட் இது பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும்.
இதுவும் வந்து ஆர்டிஃபிஷியல் செட்டப் தான், பட் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த ஆக்டோபஸ், அந்த ஃபிஷ்ஷு, க்ரோக்கோட்டில் எல்லாமே இங்கே இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா அந்த பேர், அந்த சிப்பி எல்லாமே அது மாதிரியே செட்டப்பாக இருக்குது. ஸோ இதுங்களையும் கொண்டு நாங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இது கொஞ்சம் பெரிய செட்டப்பாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கெப்பாசிட்டி கூடிய டேங்க் தான் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுகளும் கொஞ்சம் இன்னும் அழகாக மெருகூட்டி கொடுக்கும். மெருகூட்டி நான் கொஞ்சம் கவிஞமாக கதைக்கிறேன்ல. இது வந்து கரிப்சி பேஸ் ராக் தான். இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது, $4 போட்டிருக்குது. அண்ட் இது வந்து சேம் ஐட்டம், சேம் ப்ரைஸ் தான். இது வந்து ஃபெலஸ்டோன், இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. ஸோ $3 போட்டிருக்குது. ஓவராலாக இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இது எல்லாமே வந்து பேர் மாதிரியோட செட்டப்பில் நாங்கள் டெக்கரேட் பண்ணி கொள்ளலாம். இது எல்லாத்தையுமே செய்து முடித்து ஓவராலாக அவுட்புட் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும்னு சொல்லலாம். இது எல்லாமே அந்த பேர் ஐட்டம் தான். ஸோ இது வந்து மேட் பண்ணது வந்து கல்சியம் கார்பனேட்டில் மேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் எங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செட்டப் எல்லாமே வச்சுருக்குறாங்க. இதுவும் வந்து அண்டர் வாட்டர் டெசரஸ் தான். அண்ட் இது மேலே இருக்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல், கீழே இருக்கிறது எல்லாமே வந்து நேச்சுரலாகவே இருக்குது. இந்த மரத்தண்டு எல்லாமே நேச்சுரல். ஸோ அந்த உருவங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு வந்து டெக்கரேட் பண்ணும்போது அந்த ஃபிஷ்ஷுகளுக்கு எல்லாமே தாங்கள் ரியலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த ஃபிஷ்ஷுகளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் மாதிரி ஃபீல் பண்ணும். ஸோ அதுக்காகத்தான் இது எல்லாமே டெக்கரேட் பண்ணுறது. ஸோ இந்த வால்கனேட் எல்லாமே அப்படி தான் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வால்கனேட் இந்த ஆரஞ்ச் கலரெல்லாம் வச்சு தண்ணிக்குள்ளே பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கலரை கூட்டி கொடுக்கும். ஸோ இந்த பேர் எல்லாமே அப்படி தான். ஸோ அந்த ஃபிஷ்ஷில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் டேங்குக்குள்ளே. ஸோ அதுக்கு தான் இந்த உருவங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப்பை அதுக்குள்ளே கொடுக்குறது. ஸோ அதுக்கு தான் இந்த டெக்கரேட் ஐட்டம் எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுறது. இந்த சின்ன உருவங்கள், இந்த செட்டப்புகள் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் பட் இதுக்கு கீழே இருக்கிற அந்த மரத்துண்டுகள் எல்லாமே எங்களுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது. ஸோ அதுகளையும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் வாங்கி. எனக்கு வந்து என்னென்னா இன்னொரு பொருள் வாங்கினாக்க போகிறேன்னாலும் எங்கேயாவது அதிகமாக கூகுளில் சர்ச் பண்ணி அதை பற்றி யாருக்கு தான் போய் வாங்குற பழக்கம் இருக்குது. ஏன்னா நான் ஒரு பொருளை போய் வாங்குவோம், தெரியாமல் போய் வாங்கினோன்னா அதை வீட்டுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே அப்படிங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்து வைப்போம். சம்டே ஒரு நாள் 2 நாள் கழிச்சு எங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா திரும்ப கொண்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. சில பொருட்கள் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், சில திங்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ எந்த பொருள் நாங்கள் வாங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் பிளான் பண்ணி கேர்ஃபுல்லாக வாங்குறது நல்லது. ஏன்னா என்னடா நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு நினைக்காங்க. ஏன்னா பெரிய வெளியே கொடுக்க போகிறது நாங்கள், அந்த உழைப்பு உங்களோட தானே, அதுக்காக தான் சொல்கிறேன்.
இது வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க, நேச்சுரலாகவே வச்சுருக்காங்க. இது வந்து எங்களுக்கு மணி பிளான்ட் அண்ட் பாம்ஸ் அப்படியான இன்டோர் பிளான்ட்ஸ்கள் எல்லாமே இருக்குது. ஸோ நாங்கள் எங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதையும் இங்கே பை பண்ணி கொண்டு போகலாம். இந்த போர்டில் என்னென்னா இந்த ஷாப்போட லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்கணுன்னா இந்த அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த கார்னரில் வந்து கெனாரி பேர்ட் வச்சுருக்குறாங்க. ஸோ இது ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, இல்லை ரொம்ப கலராக ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த செக்ஷனில் இந்த பேர்டுகளுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லா ஃபுட்டுகளுமே இங்கே இருக்குது, நாங்கள் பை பண்ணிக்கொள்ளலாம் தேவைன்னா. நாங்கள் நினச்சி இது ஒரு அக்வேரியம் ஷாப் மட்டும்தான் அப்படின்னு தான். ஸோ உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது டெரரியம் செக்ஷன் இதுக்குள்ளே சேர்த்து வச்சுருக்காங்கன்னு. ஸோ உள்ளே போய் பார்க்கும்போது நிறைய கலர்ஃபுல்லான பேர்ட்ஸுகள், பேரட்ஸ், லவ் பேர்ட்ஸ், அப்படி எல்லா பேர்ட்ஸுமே உள்ளே இருக்குது. ஸோ எங்களுக்கு நம்ப முடியாத ஷாக்கிங்காகவே இருக்குது. அப்படி அந்த பேர்ட்ஸ் சத்தத்தை எல்லாம் கேட்டு நிற்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு சந்தோஷமாகவே இருந்துச்சு, பட் ஷாக்கிங்காகவே இருக்குது. ஓகே, வேறு எங்கே பார்ப்போம், கதை கேட்டு பார்ப்போம், பார்ப்போம். ஹாய், ஹலோ, ஹலோ, என்ன செய்கிறீங்க உள்ளேருந்து? ஹாய் பார்க்குறாரு, நீ ஆன்சர் பண்ண போகிறார் போல கிடக்குது. என்ன செய்கிறீங்களா உள்ளேருந்து? ஓகேயா நீங்கள்? ஐயோ ஓகே பேபி. ஓகே, இங்கே அலெக்சாண்ட்ரின் பேரட் இருக்கார், இவரோட வச்சுட்டு ஹாய், ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? சுகமாக? நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கிறீங்க, உங்களை உக்கிரமாக இருக்க, கடிச்சு போடுவார் உங்களை கையை கொடுத்தீங்கன்னா. ஹாய், ரொம்ப கோவமாக இருக்கார். இது வந்து அந்த பேர்ட்ஸோட சம்மந்தப்பட்ட கீ செயின் அண்டு வந்து அப்படி அழகான அந்த திங்ஸ்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பெட்ஸுக்குரிய ஃபுட்ஸும் அதோட சேர்த்து வச்சுருக்காங்க. See the bunny, see the bunny. The Neverland Bat and Holland Lodge அந்த வெரைட்டியில் தான் இங்கே பனி விட்டுருக்குறாங்க. நாங்களும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஃபுட்ஸ் எல்லாமே எங்களுக்கு வச்சுருக்குறாங்களா உள்ள, தண்ணி எல்லாமே அங்கே குடிக்கிறாங்களா. அந்த பேர்ட் செக்ஷன்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டாக திரும்பி பார்த்தோம்னா ரெப்டைல் ஐட்டமாகவே வச்சுருக்காங்க. ஆமை, பச்சோந்தி, ஓனான் அப்படியான ஐட்டமாகவே இருந்தது. என்னடா அது ஷாக்கிங் மேலே ஷாக்கிங்காகவே இருக்குதுன்னு யோசனையாகவே இருக்குது. இங்கே டேர்ட்டில் இருக்குது, இங்கே பார்த்தீங்களா? 1 2 3 4 5 ஐயோ 10 கிட்ட டேர்ட்டில் இருக்குது இந்த டேங்குக்குள்ளே மட்டும். அண்ட் இது என்ன வெரைட்டின்னு தெரியலை, பட் நிறைய இங்கே ரெட் ஃபுட் டேர்ட்டில்ஸ் வச்சுருக்குறாங்க. அது அப்படியே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கிறாரு என்ன அவருக்கு. அண்ட் 1 2 அங்கேயும் ஒரு டேர்ட்டில்ஸ் இருக்குது. அங்கேயும் அவங்களுக்கு இன்னொரு செட்டப் ஒரு ஹவுஸ் மாதிரி செய்து வச்சுருக்குறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னதான் இருந்தாலும் இதுங்களை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் நமக்கு, ஸோ இதுங்களையெல்லாம் கொஞ்சம் ஒரு பெட்டிக்குள்ளேயே அடைச்சி வச்சு பார்க்கும்போது ரொம்ப கவலையாகவே இருக்குது. இல்லை எனக்கு என்ன அந்த பேர்ட்ஸுலாம் அப்படியே திறந்து விட்டு பார்க்கணும் போலவே இருக்குது.
சூப்பராக இருக்குது, சூப்பராக. You give one to the other guy. ஸோ நாங்கள் இந்த அக்குரியன் ஷாப்பில் அப்படியே ஸ்டெப் வழியாக கீழே வந்தோம்னா நாங்கள் எதுக்காக வந்தோமோ அதுக்குரிய செக்ஷன் இங்கேயே இருக்குது. ஸோ இந்த செக்ஷன் எல்லாமே ஃபுல்லாக எங்களுக்கு திலாப்பியா, க்ளவுன் ஃபிஷ், பட்டர்ஃப்ளை ஃபிஷ், லயன் ஃபிஷ், பேட்டா, கோல்ட் ஃபிஷ், கொய் ஃபிஷ் அண்ட் வந்து ஸ்ட்ரிம் வச்சுருக்குறாங்க அண்ட் ஃப்ராக் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஸோ இன்னொன்னும் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் அண்ட் வந்து சால்ட் வாட்டர் ஃபிஷ்ஷுன்னும் வச்சுருக்குறாங்க. ஸோ நாங்கள் எது வாங்க போகிறோன்னா நாங்கள் கிளியாரிட்டியோ பிளான் பண்ணி வந்தால் தான் இங்கே பை பண்ணி கொள்ளலாம். அதை எப்படி எல்லாம் கரெக்டாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? எல்லாமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கூகுளில் தேடி பார்த்து வந்தது தான். நம்ம தான் கணக்கில் பொழியாச்சு, டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் சொல்லுவோம். ஜென்ரலாகவே இந்த ஃபிஷ்ஷுகளுக்கு நாங்கள் வந்து 25 to 27 டிகிரி செல்சியஸில் தான் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது வந்து கூடினாலும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், குறைஞ்சாலும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். ஸோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதை மெயின்டைன் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கணும். ஸோ நாங்கள் இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு ஃபீலை கொடுக்குறதுக்காக இந்த ஃபிஷ்ஷுகளுக்கு நாங்கள் வந்து ஆக்சிஜன் அளவை வந்து எங்களுக்கு அதுகளுக்கு ஏற்ற அளவே கொடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து நாங்கள் தெர்மோமீட்டர், ஹீட்டர் அப்படியான சப்ளைஸை வந்து யூஸ் பண்ணுவோம். கட்டாயமாக அதில் நாங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். என்னடா எல்லா மீனையும் சொல்லிவிட்டு இந்த ஜாமீனை மட்டும் காணலன்னு கேட்குறீங்களா? உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு விளங்குது. அது கடல்லே இல்லையா பாஸ்? வீட்டில் நாங்கள் அக்குரியம் வச்சு மெயின்டைன் பண்ணுறது எங்களுக்கு நல்லது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, கனடா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 5 நாள் 6 நாள் எப்படியும் வேலைன்னு ஓடி எப்படியும் கொஞ்சம் பிஸியான ஸ்ட்ரெஸ்ஸான மைண்ட் செட்டோடு தான் இருப்போம். ஸோ இப்படியான விஷயங்களை கொஞ்சம் வீட்டில் வச்சு நாங்கள் மெயின்டைன் பண்ணி வர நேரம் எங்களோட அந்த ஸ்ட்ரெஸ் லைஃப் கொஞ்சம் குறையும். அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ இந்த குட்டீஸ் எல்லாம் இருக்கிற வீட்டில் ரொம்ப அதிகமாகவே இதை விரும்புவாங்க. ஸோ இது எங்களோட மைண்ட் செட்டுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்குங்கிறது என்னோட சின்ன ஒரு அட்வைஸாக இருக்குது. சின்ன ஒரு கருத்து.
ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எங்கள் சேனலோட இணைஞ்சிருங்க.